யார் இந்த வாராகி? இந்த தேவியை பற்றி தெரிந்தால் வாழ்க்கை மாறும். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் தேவியை பற்றி பலருக்கும் முழுமையாக தெரியாது. ஆனால் அவளை உண்மையா வழிபட்டவர்கள் ஒரு விஷயம் மட்டும் சொல்வார்கள். வாராகி வந்தா வாழ்க்கை மாறிடும். அவள் பாதுகாப்பு தரும் தாய். அவள் பாதுகாப்பு தரும் தாய். எதிரிகளை அழிக்கும் சக்தி. அவள் பக்தர்களுக்கு அரச யோகம் தரும் தேவி. அந்த சக்திதான் வாராகி அம்மன். ஆனா ஒரு கேள்வி, யார் இந்த வாராகி? ஏன் இந்த தேவியை இரவில் வழிபடுகிறார்கள் என்று பலருக்கும் இந்த சந்தேகம் உண்டு. ஏன் அரசர்கள் கூட அவளை ரகசியமாக பூஜை செய்தார்கள்? இது தெரிஞ்சா நீங்க அதிர்ந்து போவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. வாராகி யார்? புராணங்களின்படி வாராகி அம்மன் என்பது சப்த மாதாக்களின் ஒருத்தி. சப்த மாதாக்கள் என்றால் என்ன? அது ஒரு பெரிய சக்தியின் உருவங்கள். அந்த 7 தேவிகளின் மிகவும் வலிமையான சக்தி வாராகி. இந்த சப்த மாதாக்கள் நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா, சிவன் ஆலயத்தில் நிச்சயமாக இவ்வாராகியோடு சேர்ந்து இந்த 7 பேரும் ஒன்றாக இருப்பார்கள். அந்த 7 சப்த மாதாக்களில் மிகவும் வலிமையானவள் தான் வாராகி. அவள் முகம் பன்றி முகம் போல் இருக்கும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிரபஞ்சத்தை காப்பாற்றிய வாராகி அவதாரம் என்ற விஷ்ணுவின் சக்தியிலிருந்து தான் வாராகி உருவமானாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் அவள் பெயர் வாராகி. வாராகி சக்தியை பற்றி தெரியுமா? வாராகி அம்மனை பற்றி ஒரு விஷயம் மிகவும் பிரபலமானது. அவள் எதிரிகளை அழிக்கும் சக்தி. அதனால்தான் பழைய காலங்களில் அரசர்கள் போருக்கு போகும் முன் வாராகி பூஜை செய்தார்கள். அப்படி வாராகியை வழிபட்டு போரில் ஈடுபட்டார்கள் என்றால் எதிரிகளிடமிருந்து அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். அவன் பக்தர்களுக்கு வெற்றி, அதிகாரம், அரச பதவி இவைகளை தருபவள் என்று நம்புகிறார்கள். அதனால்தான் பலர் சொல்வார்கள், வாராகி அருள் இருந்தால் வாழ்க்கை உயர்ந்துவிடும். வாராகியை முழு மனதோடும் நம்பிக்கையோடும் யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று சொல்வார்கள். இந்த வாராகியை ஏன் இரவில் பூஜை செய்கிறார்கள் என்று தெரியுமா? வாராகி அம்மனை பற்றி இன்னொரு ரகசியம் இருக்கு. அவளை அதிகமாக இரவு நேரத்தில் தான் பூஜை செய்வார்கள். இரவு நேரத்தில் பூஜை செய்து வழிபடுவதால் வாராகியின் பலனை நாம் முழுவதுமாக பெறலாம். அவள் பக்தர்களுக்கு குறை ஒன்று சொன்ன உடனே ஓடி வரும் தெய்வம். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? புராணங்களில் சொல்லப்படுவது போல் வாராகி இரவு நேரத்தில் உலகத்தை பாதுகாக்கும் சக்தி. அதனால்தான் நள்ளிரவு பூஜை, ரகசிய பூஜை, தந்திர பூஜை இவைகளில் வாராகி அம்மனை வழிபடுகிறார்கள். அவள் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். அதனால்தான் வாராகியை இரவு நேரத்தில் வழிபடுகிறார்கள். இவளை இரவு நேரத்தில் நாம் மனதார நினைத்து பூஜை செய்தால் மிகவும் விதிமுறைகளுடன் செய்யப்படும் பூஜைக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். ஒரு உண்மையான கதை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஒரு சிறிய கதைதான். ஒரு கிராமத்தில் மணிகண்டன்ற ஒரு பக்தர் இருந்தார். அவர் வாழ்வில் வாராகியை வழிபட்டு முன்னேறி வந்து கொண்டிருந்தார். முன்னேற்றம் வந்த பிறகு வாராகியை வழிபடுவதை மறந்து விட்டார். வாழ்க்கையில் நிறைய செல்வம், நிம்மதி அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் எதிரியின் தாக்கத்தால் அனைத்தையும் இழந்தார். அவரிடம் தொழில் இல்லை, பணம் இல்லை, எதிரிகள் மட்டும் அதிகமாக இருந்தது. என்னடா நம்ம வாழ்க்கையில் நல்லா போய்கிட்டு இருந்தோமே, திடீர்னு ஏன் எனக்கு இந்த சரிவுன்னு யோசிச்சு பார்த்தார். அப்பதான் ஒரு பெரியவர் சாமியார் அவரிடம் சொன்னார், நீ வாராகியை வழிபட்டதால் தான் உனக்கு இந்த முன்னேற்றம். ஆனால் உனக்கு முன்னேற்றம் வந்த பிறகு நீ வாராகியை வழிபடுவதை மறந்து விட்டாய் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம்தான் அவருக்கு ஞாபகம் வந்தது. ஆம், நான் இரவு நேரத்தில் தினமும் வாராகியை பூஜை செய்தேன். அதனால்தான் எனக்கு இந்த முன்னேற்றம் கிடைத்தது
அப்படின்னு உணர்ந்தார். அன்றிலிருந்து அவர் தினமும் ஓம் வாராகியே நமக என்று தினமும் பூஜை செய்தார். சில மாதம் கழித்து அவருடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிச்சது. பழைய தொழிலில் முன்னேற்றம் பெற்றார். பணம் வந்தது. எதிரிகள் எல்லாம் அவர்களாகவே விலகினார்கள். அவர் சொல்லிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வாராகி அம்மா, என்னை மன்னித்து விடு. நான் உன்னை வழிபட மறந்து விட்டேன். நீ கொடுத்ததை நான் மறந்து விட்டேன். என்னை மன்னி. இனிமேல் நான் தவறாமல் உனது பூஜையை செய்து உன்னை நம்பிக்கையோடு நான் வழிபடுவேன். நான் செய்த தவறை என்னை மன்னி அம்மா அப்படின்னு வேண்டார். பழையபடி வாழ்க்கையிலும் முன்னேற ஆரம்பிச்சார். தினமும் வாராகி பூஜையை இரவு நேரத்தில் தவறாமல் செய்தாள். இப்போ அவரோட குடும்பம் சந்தோஷமாகவும் பண வளத்துடனும் இருக்கிறார்கள். எதிரிகள் அழிவு, வேலை வாய்ப்பு கிடைக்க, அரசு வேலை கிடைக்க, பணம் வளம் பெற, பாதுகாப்பு, குடும்ப சந்தோஷம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வாராகியை நினைத்து இரவு நேரத்தில் நீங்கள் வழிபட்டால் வாழ்வில் முன்னேறுவீர்கள். அதனால்தான் பலர் வாராகி அம்மனை அரச யோகம் தரும் தெய்வம் என்று அழைக்கிறார்கள். வாராகியை முழு மனதோடு நீ பிரார்த்தனை செய்தால் வாராகி உன்னை தேடி வருவாள். இந்த சேனலை பார்க்கும் ஒவ்வொரு பேருக்கும் வாராகி அம்மன் அருள் கிடைக்க வேண்டும் என்று நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். பல பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் ஒன்று உள்ளது. உன் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கா? வேலை கிடைக்கலையா? நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் தடைகள் வருதா? அப்படின்னா இன்னொரு யோசனை சொல்கிறேன் கேள். இன்று வாராகி உன்னிடம் சொல்ல வருகிறாள். நான் உன்னை கைவிட மாட்டேன். வாராகி என்பது சாதாரண தெய்வம் இல்லை. அவள் அம்மன் வடிவில் இருக்கும் மிக சக்தி வாய்ந்த தேவதை. அவள் லலிதா பரமேஸ்வரியின் சேனாதிபதி, அதாவது தெய்வங்களுக்கே உதவி செய்யும் சக்தி. வாராகி அம்மன் கையில் ஆயுதம் வைத்திருப்பது ஒரு காரணத்துக்காகத்தான். தன்னை மனதார நினைத்து வழிபடும் பக்தர்களுக்கு அவள் என்ன செய்வாள் தெரியுமா? தன் பக்தர்களுக்கு வரும் தடைகள், தீய சக்திகள், கஷ்டங்கள் இவைகளை எல்லாம் அழித்து விடுவாள். அதனால்தான் பல சித்தர்கள் சொன்னார்கள், வாராகியை நினைத்தால் பயம் இருக்காது. நீ இப்போது இந்த வீடியோ பார்க்கிறாய் என்றால் அது சாதாரணம் இல்லை. நான் உன்னை அழைத்தனால்தான் நீ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வாராகி அறிவாள். நீ அழுத இரவுகளை அவள் பார்த்திருக்கிறாள். நீ தோல்வியடைந்த நாட்களை பார்த்திருக்கிறாள். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், உன் வாழ்க்கை இப்போதுதான் மாறப்போகிறது. நீ மனசார என்னை அழைத்தால் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் வீட்டில் செல்வம் வரும். உன் வாழ்க்கையில் நல்ல வேலை வரும். உன் குடும்பத்தில் சந்தோஷம் வரும். நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். இன்று முதல் ஒரு விஷயம் செய். ஒவ்வொரு இரவும் ஒரு தீபம் ஏற்று இந்த வார்த்தையை சொல். ஓம் வாராகி அம்மனே, என்னை காப்பாற்று. 21 நாட்கள் சொல். பிறகு உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது என்று நீயே பார்ப்பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. வாராகி அம்மன் மீது நம்பிக்கை இருந்தால் கமெண்டில் ஓம் வாராகியே நமக என்று கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுவாள் என்று வாராகி உங்களுக்கு நினைவூட்டுவாள். இது வாராகியின் சத்திய வாக்கு. இந்த தகவல்கள் பலருக்கும் தெரியாத ரகசியம். அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. வாராகியின் அருளை பெறுக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். உங்கள் அனைவருக்கும் வாராகி அம்மன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.